இவ்வளவு நாளைக்கு நீங்க அறுவடை வந்து இவ்வளவு எடுத்துருக்கீங்க. நீங்க இந்த குயின் கார்ட் போடுறேன்னு சொன்னீங்க. எங்க பானை இருந்தாலும் அதுக்குள்ள போய் இருக்கணுமே. ஐயா இதுல இவ்வளவு நாளைக்கு நீங்க எவ்வளவு எடுத்திருப்பீங்க தேன்? அறுவடை வந்து இவ்வளவு எடுத்திருப்பீங்க. பெட்டியில இருந்து நான் தேன் எடுக்கிறதுக்குரிய தேன் பிரிச்சு எடுக்கிற கருவி இல்லாத காரணத்தால ஒருக்காத்தான் நான் இதுல இருந்து இந்த தேனை எடுக்கக்கூடியதா இருக்குது. எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா? இந்த ஒரு சீசனுக்கு, இந்த எங்கள்கிட்ட இப்ப இங்க இருக்கிற இந்த வைகாசி ஆனிக்கிடையான ஒரு சீசனுக்குள்ளதான் தேன் எடுக்க. ஒரு சீசன் கவர் பண்றது எத்தனை மாசம்? இந்த ஒரு 3 மாதம். இப்போ இந்த வெண்ணில இப்போ எங்களோட வவுனியா பிரதேசத்தில் இந்த பூக்கள் இந்த எண்ணிக்கை இப்போ கூடது. இப்போ சித்திரைக்கு இப்போ பங்குனி சித்திரையில இருந்து இந்த ஆனி ஆடி வரைப்பட்ட காலத்துக்குள்ளதான் இந்த காலத்துக்குள்ள வைக்கிற தேனை தான் எடுக்கிறேன். காரணம் என்னன்னா, என்னால ஒருக்காத்தான் எடுக்கக்கூடியதா இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, என்னோட தேனை பிரிச்சு எடுக்கிற கருவி இல்லாத காரணத்தால நான் இந்த தேனை பாரம்பரிய முறையில காட்டுல தேனை எவ்வாறு எடுக்கப்படுதோ அதே முறையில தான் நான் எடுக்கக்கூடிய நிலை இருக்குது. அதாவது இந்த வதையில இருந்து நான் சட்டத்திலிருந்து தேன் வதையை வெட்டி எடுத்து தான் நான் கையால் புழிஞ்சு தான் எடுக்கிற காரணத்தால் ஒருக்காத்தான் எடுக்கக்கூடிய. ஏன்னா அந்த பூச்சி திரும்ப அந்த வதையை கட்டி அதை எடுத்து தர்றதுக்கு இடையில எங்களை இந்த பூச்சீசன் முடிகிற காரணத்தால் இங்கே நான் காட்டில் எப்படி இயற்கையாக ஒரு தரம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இதில் எடுக்கக்கூடியதாக இருக்குது. மற்றது இந்த பூச்சியில் இன்னும் ஒரு எந்த அனுபவத்தில் என்ன செய்யணும், தேன் வைக்கிற காலத்தில் இந்த பூக்குற காலத்தில் தேன் வதையை வெட்டி எடுப்பமாக இருந்தால் அந்த சீசனில் வதையை கட்ட விரும்புதில்லை. அந்த நேரத்தில் அந்த முழுக திருப்பி மீளுருவாகம் செய்யுதில்லை. இது யாருக்குமே தெரியாது இந்த விஷயங்கள். ஏன்னா மீளுருவாக அனுபவத்துல தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு வர வைக்க இல்லை, வர வைக்காதான் தெரியும். அதனாலதான் அவருக்கு நான் திருப்பி சொல்றேன். நான் என்னன்னா, நாங்கள் எங்கட உள்ள இப்ப ஒரு தென்னை கமுகண்டு கூட வச்சிருக்கிறதோட கொஞ்சம் இந்த செவ்வந்தி சூரியகாந்தியில ஒரு சொட்டு தூரங்கள்ல ஒரு தொடர்ச்சியா ஒரு 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 காலேக்கர் இல்லை, காலேக்கருக்குள்ளேயே எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு வளர்த்து கொண்டு வருவேரா இருந்தா இந்த மதுரை மரம் பூக்கணும், காஞ்சிர மரம் பூக்கணும்னு நாங்கள் பார்க்க தேவையில்லை. நாங்கள் அந்த சீசனுக்குள்ள நாங்களே பூ உருவாகி கொடுத்து கொண்டு போம்டா. இவர் சொன்னார் 3 தடவை கூடுதலா ஒரு 4 தடவைக்கு மேல எடுக்கலாம். மற்றது எங்களுக்கு அந்த முதல் இருந்த இதில் அந்த பெட்டி கனகாலம் தந்ததால் அந்த சட்டத்தை இருந்தால் கீழ் சட்டத்தை நாங்கள் கவனிக்க இல்லை. இப்போ கீழ் சட்டம் இல்லையென்று சொன்னால் நாங்கள் இந்த தேன் எடுக்கிற பிரிச்செடுக்கிற கருவியிலிருந்து தேன் எடுக்க இயலாது. ஏன்னா சுழட்டைக்கு அந்த தேன் பாதை இதோட கலண்டு விழுந்துடும். கூடுதலாக நான் இந்த வீட்டில் பழைய பெட்டி இருந்தேன். நான் அந்த இந்த நிரந்தர தொழில் இருந்தபடியே இதை சப்போர்ட்டாக செய்தபடியே அந்த இதுகளை கவனிக்காமல் விட்டதால தான் வந்த பிரச்சனை. இப்போ தான் அந்த சட்டம் எல்லாத்தையும் நீட் பண்ணி கொண்டு வரேன் வந்தால். இப்போ இனிமேல் நாங்கள் எடுக்க தேன் பூச்சிக்கு தேன் பதை கட்டுறதுக்கு வேலையை கொடுக்காமல் தேனை வைக்கிறதுக்கான வேலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த மாட்டோம். 3-4 தரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த முறை பருவம் கொஞ்சம் பிரச்சனையாக வந்துட்டு என்னென்னா, இந்த கடும் எதிர்பார்க்காமல் வந்த இந்த மழை காரணத்தால் எங்கள்கிட்ட மருதம் தான் கூடுதலான இருக்குது. மருதம் பூ எல்லாம் கழுவுப்பட்ட பூ மகரந்த சேர்க்க இல்லாமல் இப்போ தேன் இப்போ நான் காட்டிலேருந்து வந்து பிடிச்சி கொண்டு வந்து விட்ட தேன் எடுத்த போகிற வதையில் தேன் துப்புரவா இல்லை. தனிச்சு புழுவும் மாவும் தான், மாவும் ஃபுல்லா இல்லை, சொட்டு தான் இருக்கு. இந்த முறை சீசன் பிந்த போதும். எனக்கு இன்னும் ஒரு டவுட் ஐயா, என்னண்டா நீங்க சொன்னீங்க அந்த குடில்களை கூட உருவாக்குறதுக்காக அந்த பானை வைக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. நாங்களே கதைச்சினாங்களே 2 பேரும். என்னண்டா பானையே நார்மலா வச்சாலே அதுக்குள்ள வந்து குடில் இருக்குமா, அல்லது நாங்கள் தேன் பூச்சியை கவர்றதுக்காக அதுக்குள்ள ஏதாவது மெழுகு மாதிரி பூசி அந்த வாசனையை உருவாக்கித்தான் அதுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா எங்க பானை இருந்தாலும் அதுக்குள்ள போய் இருக்கணுமே? கவர்றதுக்காக வேண்டிதான் நாங்கள் இந்த சோறு சாதம் வடிச்ச சோறு வடிச்ச கஞ்சியை உள்ள குப்பி ரெடி போட்டு வைக்கிறது மனத்தின் ஊடாக கவர்றதுக்கா. இல்லைன்னு சொன்னால் முழுக நாங்கள் அதுக்குள்ளே பூசி வச்சால் லேசாக வரும். இந்த மனத்தை உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த கிட்ட வராமல் இட்டத்தால் போன பூச்சியும் இந்த மனத்தை கவர்ந்து இங்கே மாறதுக்கான அந்த அதிக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த வாசனை தான். நாங்கள் படிக்கிற காலத்துல வந்து இப்ப அந்த தேன் உற்பத்தி செய்யற காலத்தை குறைக்கணும், அந்த தேனை உருவாக்குற காலத்தை குறைக்கணும் என்று சொல்லி சொன்னா, நாங்கள் செயற்கையாக இந்த சீனிப்பானி அப்படியானதை கரைச்சு இது கிட்ட இந்த குடிலுக்கு கிட்ட ஒரு நுள்ளான் வராத மாதிரி வைக்கணும், இல்லை வைக்கலாம்னு சொல்லி சொன்னேன். உண்மையா அப்படி செய்யலாமா, அல்லது நீங்க செய்து பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி செய்ய இல்லை. இப்போ இவர் சொன்ன நீங்க கேட்ட கேள்விக்கு, இப்போ பூ உற்பத்தி எல்லாம் குறைவா இருக்குது. இப்போ எங்களுக்கு தேன் உற்பத்தி எங்களுக்கு கட்டாயம் தேவை, தேன் எங்களுக்கு தேவை. ஆனால் பூ உற்பத்திகள் குறைவா இருக்குது. இந்த இடத்துல இவற்றுக்கு பூ உற்பத்தி செய்ய இவரால் இயலாத காரண நேரங்களில் நாங்கள் கட்டாயம் அதை அந்த ஒரு சீனிப்பானி கரைசலையோ இதையோ அவைகளுக்கு உணவாக நாங்கள் வெப்பினம் பண்ணா அவையிலே அந்த உணவை தேடி வருவி. உணவு பற்றாக்குறைக்கான கட்டத்தில் தான் நாங்கள் அதை வைக்கிறோம்.
இப்ப இவர் இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 20-30 தேன்குடியில் வச்சிருப்பாருன்னா இவற்ற சூழலில் இருக்க உணவு காணாட்டி இவர் கட்டாயம் வந்து அவைகளுக்கு செயற்கையா வந்து உணவை கொடுக்கத்தான் வேணும். மற்றது நீங்க இந்த குயின் கார்ட் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, குடி பெருகிட்டு இதுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஓட்டை இருக்கிற பக்கத்தையே விடலாம். நார்மலா அவையில் வெளியே போய் வரட்டும், எல்லாம் செய்யட்டும் விடலாம். குடியை நாங்கள் வெளியிடத்துக்கு கொண்டு போக போறோம், இல்ல புதுசா தான் அந்த குடியில விட்டோம்னா ஒருத்தரையும் வெளியே போக விடக்கூடாது. இவையில் இதுக்குள்ள செட்டில் ஆக மாட்டோம்.